சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷோபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமாக உருவாக்கியிருக்கும் இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படம் கண்டிப்பாக எல்சியூவில் கிடையாது என லோகேஷ் சொல்லிட்டாரு. ஆனாலும் ஒரு பக்கம் இந்த படம் எல்சியூவில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டு வருது. அது படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும். மேலும் இந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட தளபதி படத்தை கழிச்சு இந்த படத்தில் தேவா அப்படின்ற கதாபாத்திரம் ஏற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தில் தங்க கடத்தல்காரராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரப்போகிறதுனால இப்போவே இந்த படத்தை பார்க்க ரொம்ப ஆவலோட ரசிகர்கள் காத்து கொண்டிருக்காங்க. போதை சம்பந்தமான காட்சிகள் இந்த படத்தில் இருக்காது என்றும், ஆனால் படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா விண்டேஜ் ரஜினியை உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்கும். படத்தோடைய சீன்ஸ் எடுத்துகிட்டு வராமல் ரஜினியை மட்டுமே விண்டேஜில் இருந்தார்னா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இதில் வடிவமைச்சுக்கிறதா லோகேஷ் சொன்னார். மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் விட்டிருந்தாங்க, சிட்டுக்கு வைப். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த பாடல் கேட்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரஜினிகாந்தோடைய நடனமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய 2வது சிங்கிள் ஒரு குத்துப்பாட்டு என சொல்லப்பட்டு வந்தது. பூஜா ஹெக்டே நம்ம ரஜினியோடு சேர்ந்து நடனம் ஆடியிருக்காங்க எனவும், 1000 நடன கலைஞர்களோடு சேர்ந்து ரஜினி டான்ஸ் ஆடியிருக்கார் எனவும் சொல்லப்பட்டு வருது. இந்த 2வது சிங்கிள் சாங்கு எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியரிலே பெஸ்ட்டான படமாக இந்த படம் இருக்கும் என்றும், லோகேஷுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பெஸ்ட்டான படமாக இருக்கும் எனவும், 2 பேரும் பார்த்து இந்த படத்தில் பணியாற்றிருக்காங்க எனவும் சொல்லப்படுது. இந்த பாட்டு அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆக இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளேயும் ஃபுல் ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், ஆடியோ லான்ச் பண்ணணும், ட்ரெய்லர் லான்ச் பண்ணணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்கிறதுனால அடுத்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த 2வது சிங்கிளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த 2வது சிங்கிள் காவாலா பாட்டை மிஞ்சும் அளவுக்கு இருக்கும் எனவும், கண்டிப்பாக பல சாதனைகளை செய்யும் எனவும் சொல்லப்பட்டு வருது. முதல் பாடலே பார்த்தீங்கன்னா வெறும் கிளிம்ஸ் வீடியோவை தான் விட்டுருந்தாங்க. இன்னும் அதற்கான ஃபுல் வீடியோவே பார்த்தீங்கன்னா இன்னும் விடலை. அது தொடர்ந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் பாடின பாடலுமே விட்டுருந்தாங்க. அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விடலை. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் வரும்போது தான் அடுத்தடுத்த பாடல்களை விடுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்துக்கு எங்கே வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.